நான் உங்க அடைச்சி சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்கே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசை கொடுத்து நடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அது மாதிரி இப்போ பணத்திமிரில் யார் ஆடி இருக்கான்னு சொல்றாங்கன்னா, விஜய் ஆடி இருக்காரு, அட்டுழியம் பண்றாரு. இறந்தவங்களை அங்க போய் சொல்ல மாட்டாங்களாம், கூட்டு வந்து இவர் பணத்திமிரில் ஆடுறாரு அப்படின்னு சொல்ற. நீங்க எக்காரணத்து கொண்டும் ஒரே ஒரு ஆளு விஜய் மட்டும் தான் போறாரு. செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா 1000 பேர் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி. அவரை அப்ளை பண்ணியிருக்காரு செக்யூரிட்டி கொடுங்கன்னு. கொடுக்க துப்பு இல்ல, பேசுறதுக்கு வாயை கூட திறக்கூடாது. ஊனு மார்பு தட்டிக்கிறீங்கம்மா, பிங்க் பஸ் எங்க ஸ்டாலின் பஸ்ன்னு நீங்க எல்லாம் வாயை திறக்கூடாது. நீங்க வாயை திறக்கவே கூடாது, பேசுறதே இல்லை. என்ன வேணாலும் பேசலாம், வாயை திறக்கூடாது. சோசியல் மீடியால ஆட்சி நடத்துறவங்களெல்லாம் வாயை திறக்கூடாது, சோசியல் மீடியால கூட திறக்கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து மாநிலமா இருக்கா கர்நாடகா போங்க. கர்நாடகா மாநிலத்துல பிறந்த பெண்மணிக்கு எல்லாம் ஆல் ஓவர் கர்நாடகா ஃப்ரீ. டவுன் பஸ்ல இந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனா ஃப்ரீ, எக்ஸப்ட் ஏசி பஸ்ஸும் டீலக்ஸ் பஸ் மட்டும்தான், 2 மட்டும் தான் காசு. அதே மாதிரி இந்த கர்நாடக மாநிலத்தை பார்த்து சந்திரபாபு நாயுடு மாநிலத்திலும் ஃப்ரீ ஆல் ஓவர் அவரு ஸ்டேட்ல. அதே மாதிரி ஒரே ஒரு ரோட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு பஸ், அதுவும் 10 பஸ் ஓடிட்டு இருந்த இடத்துல ஒரு பஸ் ஓடிட்டு இருக்கான். இல்ல சாரி, அவங்க சொன்னது 15 பஸ் ஓடிட்டு இருந்த இடத்துல ஒரு பஸ்ஸை விட்டுட்டு ஸ்டாலின் பஸ், அது அரசு பஸ் இல்ல, ஸ்டாலின் பஸ். வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? அது உடஞ்சி தொங்குது. ஓடாத பஸ், உடஞ்ச பஸ்ஸை விட்டுட்டு ஒரு பஸ்ஸை விட்டுட்டு பிங்க் பஸ், ஸ்டாலின் பஸ். உங்களுக்கு எவன் விட்டு காசுரா? 2 கோடிக்கு வாட்சு, எவன் விட்டு காசு? அதே மாதிரி 2 கோடி ரூபாய்க்கு யாருக்கு இப்ப லைசன்ஸ், இன்னைக்கோ நேத்தோ லைசன்ஸ் வாங்கினவங்களுக்கு காரு 2 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கோ நேற்று வந்தவனுக்கு முதலமைச்சருக்கு யோசிச்சு பார்க்கறது கூட அறிவு இல்லையா என்ன? அதே மாதிரி இன்னைக்கோ நேற்று டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது 2 கோடி காரு. ஏன் பழகிறதுக்கு பழைய அம்பாசிடர் கிடைக்கலையா? நான் கேட்கிறேன், பழைய அம்பாசிடர் கிடைக்கலையா? 2 கோடி ரூபாய் கார் தேவையா? அவன் என்ன சம்பாதிச்சான்? என்ன பிடிக்கிட்டான்? பச்சை வைக்கிற என்ன பிடிக்கிட்டான்? நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிடுவேன். இந்த கருப்பு கோட்டை என்னைக்கு வந்துச்சு அன்னிலிருந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது இல்லை. அதனாலதான் வெறும் ரொம்ப சாஃப்டா பேசுறேன். சொல்றேன், நாடக கோஷ்டி இந்த சோசியல் மீடியாவில் மட்டுமே ஆட்சி நடத்துறாங்க. எக்காரணத்து கொண்டு 2026 எலெக்ஷன்ல காசுக்கார பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.